மகர ராசி உத்திரா நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நல்ல பலன். 7ஆம் இடத்துல போகிறதும் நல்ல பலன் தான். அது இல்லாமல் இயர் எண்டில் கேது திரும்ப 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரோட பலனும் ஜென்மத்துக்கு ராகு வருது ஒரு பலன். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்மத்துக்கு இப்போ ராகு ஒரு பெரிய பலனை கொடுக்கறது இருக்கார். சனியோட தாக்கம் போயிடுச்சு. புது பொலிவு, புது வழியாயிடுவீங்க. உடல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நோய்கள் குறையும். 3வது என்னன்னா உடைகள் மாறும், அழகு வன்மைகள் பெறுவீங்க. அவங்களை அறியாமல் அழகு வன்மைகள், நமக்கு நல்ல உடைகள் அணியணும், நல்ல வழிகள் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தில் பெரிய அளவு கிடைக்க போது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சடனாக ப்ரொமோஷன், அவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து போய் உட்கார வைக்கிறது நடக்கும். எங்கே கவர்மெண்ட் சம்மண்டில் இருக்கவங்க பெரிய போஸ்ட், டீச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய மேனேஜர் இருக்கிறதோ, ஐடி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் தகுதிகள் கிடைக்கும். நல்ல தகுதிகள், வருமானங்கள் எதிர்பார்த்து வரும், பணம் பேங்க் பேலன்ஸில் இருக்கும். புது வீடு வாங்குவீங்க, வாகனத்தை கண்டிப்பாக மாற்றுவீங்க, அதுக்கான வழி வரும். வெளிநாட்டில் பயணம் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரும். ஒரு 10 நாள் தங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அடுத்த வர அவங்களுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் செலவுகள் குறைஞ்சி புது இடங்கள் வாழி போகிறது. ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெளிவான வழிமுறையை ஆக்கி நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது முதல் இந்த 4 மாதம். பின்னாடி இருக்கக்கூடிய மாதத்தில் மெதுவாக போனாலும் உங்களுக்கு குறையாது. குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் பின்பாதி கேது போய் 7ஆம் இடத்துல வருது, ஞான மார்க்கத்தை கொடுப்பான், செயல்திறன் கொடுப்பான், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகக்கூடிய தடையை நீக்கி வழிபடுவான். ஜென்மத்தில் ராகு வருது, வெளிச்சத்தை கொடுப்பான். கண் பார்வைகள் போல எப்படி வெளிச்சமாக இருந்து எப்படி வேலை செய்யணும், எப்படி நம்ம பழகணும், எப்படி யார்கிட்ட போகணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மாறிடும். எல்லா பாதத்திலேருந்தும் ஒரே இந்த ராசிக்கு மட்டும் எல்லாமே விடுபடுறாங்க. 2வது உடல்ல நோய் குறைஞ்சு தெளிவான. அது இல்லாமல் வயசானவங்களுக்கு சில ஆப்ரேஷன் இருக்கும், தள்ளி போகும். அந்த மாதிரி நிலைமை, இடுப்பு கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்கும், அது சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் போயிடும். அது இல்லாமல் தலைபாரங்கள், ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது கொஞ்ச நாள் வரும். இந்த வெயில் சம்மந்தப்பட்ட நோய்கள் சிலதெல்லாம் வரும். சில வைரல் சரியாயிடும், பற்றி கவலை கிடையாது. 2வது எல்லா பொருளும் இழந்தது திரும்பவும் வீட்டுக்கு வரும். எல்லா பொருளும் உங்களோட ராசிக்கு எல்லா பொருளும் இருந்த பொருட்கள் வீட்டுக்கு வரும். அது செப்டம்பர் மாதத்துக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களோட இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் விலை உயர்வதனால நல்ல லாபத்தை கொடுக்கும். நிறைய பொருட்கள் விற்பனை ஆகாதா, ரேட் ஏறிடுமா, மார்க்கெட்டில் பிரச்சனை ஆகிடுமான்ற ஒரு எண்ணங்கள் மாறி வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் பர்டிகுலராக பல செக்டார்ஸில் வேலை செய்கிறவங்க, அது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இவங்களுக்கெல்லாம் பலவிதமான வழிகள் ஏற்பட்டு நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு வழி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். பெருமாளை வேண்டுங்க. இந்த மகர ராசி பெருமாளுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும். அது இல்லாமல் காலையில் உடல் உபாதைகள் சூரியனை வேண்டுங்க. யோகா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, நல்லா ஆகிடும். இந்த ராசி இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடைக்கும். முழுக்க ஒரு வருஷமாகவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லலாம்.